So welcome back guys and welcome back to another video of modification series. இது ஒரு சீரீஸாகவே நான் ஃபுல்லாக எடுத்து விடலான்னு ஆகிட்டேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பைக் தான் நான் எடுத்து உங்கள்கிட்டலாம் நான் காட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இது அப்படியே கன்னியூ ஆகிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு R150 வெர்ஷன் 2, அடுத்து இப்போ CBR பார்க்க போகிறோம். இது இல்லாமல் இன்னொரு rarest வேறு ஃப்ரெண்டு ரெடி பண்ணியிருக்கான், அதை வேறு போய் பார்க்கணும். இன்னொரு வெர்ஷன் 3 வேறு ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணி ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணி ரெடி பண்ணியிருக்கான், அதையும் வேறு போய் பார்ப்போம். ஸோ இது ஒரு சீரீஸாகவே அப்படியே போட்டுடலான்ட்டு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா CBR150 பார்க்க போகிறோம். அவன் இவ்வளோ செலவு பண்ணது ஒரு 250 பண்ணி தானே எனக்கு இன்னும் ரொம்ப நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏன்னா 250 நான் வந்து என் லைஃப்லேயே 2 டைம் தான் ஓட்டியிருக்கேன். ஒன்று எனக்கு இந்த மோட்டர் சைக்கிள்ஸை பற்றி எனக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லாமல் நார்மலாக நான் ஓட்டினேன். ஸோ எனக்கு அப்போ அதில் ஒரு பெரிய இது இல்லை. அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஃபுல்லாக கராஜ்லேயே இருந்து இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸாக ஸோ நம்ம இந்த இதுலேயே ஃபுல்லாக இருக்கிறனால இதுக்கப்புறம் நான் ஒரு 250R நான் ஓட்டினேன். சீரியஸாக என்னால் ஒத்துக்கவே முடியல. என்னடா இது, ஏன்டா இது டிஸ்கண்டினியூ பண்ணானுங்கன்னு ஏகப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ்லாம் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக உட்காந்து கூகுள் யூடியூப்னு எல்லா பக்கட்டும் ஃபுல்லாக அதை பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டே இருந்தேன். சிம்வால் கிளியரன்ஸ் அப்போ தான் எனக்கு லாஸ்ட்டாக தான் தெரிய வந்துச்சு, சிம்வால் கிளியரன்ஸ் தான் அதுலேயும் இருக்குது அப்படின்னு. சிம்வால் கிளியரன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, KTM சீரீஸில் இருக்க எல்லா பைக்குக்கும் சிம்வால் கிளியரன்ஸ் தான். இப்போ நம்ம வீட்டில் வந்து நார்மலாக வால்வு தான் இருக்கும். அதில் வந்து வால்வை தாண்டி ஷிம்னு ஒன்று இருக்கும். ஸோ அதோட ஸ்பெசிஃபிக் அதோட ஸ்பெக்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ அதே டெக்னாலஜி தான் CBRலேயும் இருக்குது அப்படின்னு ஃபுல்லாக ஒரு மெக்கானிக்கிட்ட சொல்லும் போதெல்லாம் நான் அப்படியே வியந்து போய் கேட்டுட்டு இருந்தேன். ஸோ அப்படியேப்பட்ட ஒரு பைக், அதோட ஒரு தம்பி 150, ஒருத்தனுக்கு ஒருத்தன் சலைச்சது இல்லைங்கிற மாதிரி அந்த செக்மெண்ட்டில் அவன், இந்த செக்மெண்ட்டில் இவன். ஸோ நான் நினச்சிட்டு இருந்ததெல்லாம் என்னென்னா இந்த 150 200 இந்த செக்மெண்ட்லாம் டாப் என்ன தலைமை பிடிப்பான், இவன் கொஞ்சம் எல்லாத்துக்கும் லீட் கொடுப்பான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் இவனை விட ஒரு பெரும் மறக்கனாக அந்த 150 நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் அதுக்கப்புறம் அதை பற்றி மோர் வீடியோஸ் அதை நான் ஓட்டி பார்க்க ஃபுல்லாக இதுக்குள்ளே அது வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது எவ்வளோ ஒரு அண்டர்ரேட்டடான பைக்காக இருக்குண்ணா. ஆக்சுவலி அது அண்டர்ரேட்டடும் கிடையாது, தெரிஞ்சிருக்கு கரெக்டாக யாருக்கு அந்த பைக் கொண்டு போய் சேர்க்கணுமோ, எந்த ஒரு ஃபேன்ஸை நோக்கி போகணுமோ கரெக்டாக அது போயிருக்கு. ஸோ இன்றைக்கி காலகட்டத்துக்கு 2018க்கு அப்புறம் R150 ஓகே, அதுக்கு 18க்கு முன்னாடி R150 வெர்ஷன் 2 தான். ஸோ அந்த வெர்ஷன் 2018க்கு முன்னாடி இருக்க R150 வெர்ஷன் 2வையும் அந்த CBR150 கம்பேர் பண்ணி பார்த்தா அந்த பர்ஃபார்மன்ஸ்லலாம் என்னால் ஒத்துக்கவே முடியல. எப்படா அது இப்படியே எதுக்கு டிஸ்கண்டினியூ பண்ணாங்கன்னு எனக்கு இன்ன வரையும் தெரில. அதை நைட்டில் எதுவுமே பார்க்கல. ஸோ தெரிஞ்சுதான் நான் சொல்லியிருப்பேன். பட் ஆனால் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. அடுத்து நெக்ஸ்ட் இயர், அதுக்கு அடுத்த இயர்லாம் திரும்பி CBR வருதுன்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்ற மாதிரியும் சில மீம்ஸ்லாம் பார்த்தேன். ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. அப்படி வரும்னா எப்போ வரும்னு எனக்கு தெரில. ஒருவேளை வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை போய் நான் திரும்பி பார்க்கணும். அதே சிம்வால் கிளியரன்ஸோட தான் அந்த இன்ஜின் ரெடியாக இருக்கா, இல்லை வேறு டெக்னாலஜி எதுவும் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆகா வேறு டெக்னாலஜி எதுவும் வந்திருக்கா அப்படின்னு ஃபுல்லாக போய் அதை பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு நம்ம போயிட்டு நம்மளோட இப்போ ரெடி ஆகிட்டு இருக்க CBR. ஸோ காய்ஸ் அது அவ்வளோ பக்காவாக இருக்குது. அந்த பெயிண்டிங் இருக்கு, இப்போ ரெடி பண்ண சொல்கிறேன், பயங்கரமாக இருந்துச்சு. நான் அன்றைக்கி நைட்டில் தான் திரும்பி பார்த்தேன். நான் எதார்த்தமாக நான் DJக்கு போயிட்டு நான் ஒரு ஸ்பேர் எடுக்க நான் போனப்போ அப்போ பைக்கை பார்த்தேன், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த பைக் இதாண்டா ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தா எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப அப்படியே குறைஞ்சிட்டேன். ஏன்னா இது வந்து நம்ம இந்த சீரிஸில் வந்து நான் CBR வந்து லாஸ்ட்டாக தான் வச்சுருந்தேன், கடைசியாக நம்ம இந்த வீடியோ எடுத்து போட்டுருவோம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு இதெல்லாம் நம்ம R150 வெர்ஷன் 2 வெர்ஷன் 3 அந்த rarest சொன்னேன் இல்லை, இதெல்லாம் எடுத்துகிட்டு கடைசியாக தான் பண்ணலான்னு இருந்தேன். இதை பார்த்தோடனே கிளம்பியாச்சு. இப்போ ஒரு 3 days பிஃபோர் தான் பார்த்தேன். இப்போ காலேஜ் முடிச்சுட்டு அடுத்து இப்போ வீக்கெண்டில் கிளம்பிட்டேன். அதை பார்த்து எந்த அளவுக்கு, ஆனால் அது பெயிண்டிங் சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் அதை நான் ஓட்டி பார்க்கல. ஸோ ரெடி பண்ணது வந்து இப்போ நமக்கு தெரிஞ்சவங்க ரெடி பண்ணியிருந்தால் அவங்க எப்படி ரெடி பண்ணுவாங்க எல்லாமே தெரியும். அவனும் ஃபுல்லாக உள்ளேயும் வேலை பார்த்துருக்கேன்னு தான் சொன்னான். ஸோ அது எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கான்னு தெரில. ஸோ நம்ம போய் ஓட்டினா தெரிஞ்சிடும். மைண்டில் வச்சுக்குவோம், ஒரு யூஸ்டு பைக் ஒன்று பார்க்க போனால் எப்படி பார்ப்போம் அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் பார்க்க போகிறேன். ஸோ ஃபுல்லாக ஓட்டி பார்த்து டாப் எண்ட்லாம் கண்டிப்பாக பார்க்க போகிறது இல்லை கைஸ். அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனை மட்டும் விட்டுருங்க. ஏன்னா நேற்று ஒரு பெரிய சம்பவம் ஆகிடுச்சு. டாப் எண்ட் பார்க்கலான்னு சொல்லிட்டு R150 V2ல ஃபுல்லில் போயிட்டுருக்கேன். சனியை முடித்தேன், 2 வீல்லையும் ப்ரோடிஸ்க்கு போட்டிருக்கேன். அதை நான் மறந்தே போயிட்டேன். அது தெரியாமல் அது ஒரு ஓப்பன் ரோடு, அது 2 பக்கட்டும் எந்த ஒரு பில்டிங்கும் எதுவுமே கிடையாது. ஓப்பன் ரோட்டில் நான் பாட்டுக்கு 125 சம்திங் இதிலே போயிட்டுருக்கேன். திடீர்னு எய்த்த மாதிரி ஒரு லாரி வந்து எனக்கு கிராஸ் பண்ணிச்சு. அப்படியே லாரிக்குள்ளே பைக் இழுத்துட்டு உள்ளே போய்ட்டு இப்படி வெளியே வருது. எனக்கு அப்படியே ஃபீல் ஆகுது. ஒரு பயம் பயந்துட்டேன். ஐயோ, அதனால் இந்த டாப் அண்ட்குள்ளெல்லாம் போய் தொலை வேணாம் அப்படின்ற ஒரு நல்ல பையனாக இருக்கலாம், உயிர் முக்கியம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டேன். ஸோ உடனே நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க, ரியல் பைக்கர் டாப் எண்ட்க்குலாம் பயப்பட மாட்டார் அப்படி இப்படின்னு தான் பண்ணுவீங்க. நான் பயப்படுவேன். எனக்கு உயிர் ரொம்ப முக்கியம். ஸோ டாப் எண்ட் பார்க்குறது மட்டும்தான் ஒரு மோட்டோ வித்தியாசம்னா கேட்டால் கிடையவே கிடையாது.
அதை தாண்டி எவ்வளவோ இருக்குது. ஸோ எனக்கு இப்போ கரண்ட்டில் நான் என்ன மைண்ட் செட்டில் போயிட்டுருக்கேன்ட்டா, எனக்கு ஃபுல்லாக ஒவ்வொன்றையும் முன்னாலாம் பார்க்கும்போது பைக் நல்லா இருக்கா, ஓட்ட எப்படி இருக்குது, இவ்வளோ இதை தாண்டி நமக்கு தெரியாது, தோணாது. ஸோ இப்போ ஃபுல்லாக அதில் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க, விவிஏனா என்ன, லைக் நேற்று தான் உட்காந்துட்டு விவிஏ ஃபுல்லாக பிரிச்சுட்டு ஒரு இன்ஜின் V3க்கு ஒரு இன்ஜின் ஒர்க் வந்திருக்கு. ஸோ ஃபுல்லாக இன்ஜின் ஃபுல்லாக இறக்கணும். நான் தான் ஒருத்தலாக உட்காந்துட்டு ஃபுல்லாக ஃபேரிங்லாம் கழட்டி இன்ஜின் இறக்கிட்டு தான் அந்த எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்களா ஒரு கேமு, இந்த மெக்கானிக்ஸ்லாம் நல்லா தெரியும். நீங்களும் யூடியூப்லாம் வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த விவிஏ டெக்னாலஜிக்கு எக்ஸ்ட்ரா ஒரு கேம் சாஃப்ட் வரும். அந்த கேம் சாஃப்ட் எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, அந்த பின்னு போய் எப்படி குத்துதுலாம் நேற்று ப்ராக்டிக்கலாக ஃபுல்லாக அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்படிங்கும் போது ஃபுல்லாக நான் இப்போ இந்த இதில் இறங்கிட்டேன்னா, ஸோ இப்படி இருக்கும் போது இந்த தேவையில்லாத அந்த ப்ரோ ரைடர்னு மனசில் நினச்சிக்கிட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்க வேணான்னு இருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு நான் பைக் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது, என்ன ஏதுங்க தான் நான் தெளிவாக காட்டுறேன், சொல்கிறேன். ஸோ கைஸ் 3, 2, 1 பயங்கரமாக இருக்குல்ல இந்த பைக்கு. நான் சீக்கிரமாக வந்து உங்கள்கிட்ட காட்டணும்னு நினச்சதுக்கு முக்கியமான காரணமே வந்து இதோட ஃபுல் பெயிண்டிங் தான். பெயிண்டிங்காக மட்டுமே இவ்வளவும் பண்ணேன். வா, இவ்வளோ ஒரு பக்காவாக இருக்குது. ஜிக்குன்னு உள்ள ஜிக்னாலாம் போட்டு அடிச்சிருப்பான் போல். பயங்கரமாக இருக்குது. அண்ட் எவ்வளோ பண்ணியிருக்காங்க பாருங்கள். இன்ஜின் கேஸில் கோல்டு கலரு அண்ட் கேலிபர்ஸ், அன்சைடும் கோல்டு கலர் தான். டிஸ்பிளே 150R இருக்குது. கில் சுவிட்ச் இல்லைங்கிறதே எனக்கு லேட்டராக தான் ரியலைஸ் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணணும், கீ தான் ஆன் ஆஃப் போல். உடனே என்னென்ன உடஞ்சிருக்கு. டியூவல் டிஸ்க்குக்கெலாம் பெயிண்ட் அடிச்சிருக்கான்டா. டிஸ்க் பிளேட்ஸுக்கெலாம் பெயிண்ட் அடிச்சிருக்கான். இங்கேயும் ஒரு சிவப்பு ரவுண்டு, அங்கேயும் ஒரு சிவப்பு ரவுண்டு. இண்டிகேட்டர்ஸ் பெயிண்டிங் தான்டா. வா, பெயிண்டிங் தாங்க பயங்கரமாக இருக்குது. பெயிண்டிங்காகவே உயிரை விடலாம். ஸோ அந்தளவுக்கு இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நேரத்தில் பார்த்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுதான் பெயிண்டிங்காக மட்டுமே தான். சரி, அப்படியே நான் ஓட்டி பார்க்குறேன். ஸோ ஹேண்ட்பார்லாம் நல்லா ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஸோ ஸ்டாக் சவுண்டு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஓட்டி பார்த்துருவோம். வந்துடுறேன். வைப்ரேஷன் பயங்கரமாக இருக்குது. இருக்கு 90 தான் போயிட்டுருக்கோம். ஆனால் வைப்ரேட் ஆகுது. ஸ்டாக்காகவே இந்த ப்ராப்ளம் இருக்கா, இல்லை இவங்க ஒர்க் பண்ணதோட இது இந்த அளவுலாம் தெரில. ஸோ வைப்ரேஷன் பயங்கரமாக இருக்குது. லைட்டாக வளர்கிற மாதிரியும் இருக்குது. பட் ஆனால் காய்ஸ் 4th கியர்லேயே செம்ம. ஆனால் பவராக இருக்கு காய்ஸ் பைக்கு. பாருங்கண்ணே, துள்ளுது பாருங்க. வாவ், மறக்கலாம் போல. கை சரியான வைப்ரேட் ஆகுது காய்ஸ். உரட்டி விழுந்துருவேன் போல. பட்டாசா பறக்குது. அழகா இப்போ நம்ம ஜர்னல் த்ராட்டில் விட்டே பாருங்களேன். 140 டன்னு வந்துட்டு இருக்கா. திரும்பி ஃபுல் பண்ணா டக்கு 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 டக்குன்னு அடுத்து ஏது பாருங்க. சொல்லும் போது தான் தாயில் பொறுமையாக ஏது. ஐயோ, வெர்ஷன் இது எங்கள் அண்ணன்லாம் கேட்டால் சொல்லுவாங்க, வெர்ஷன் 2க்கு இதுக்கும் தான் ஒரு காம்படிஷன் நடந்துகிட்டே இருக்கும் அப்படிம்பாங்க. பட் ஆனால் பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது வெர்ஷன் 2லாம் நிற்காது போல இதுக்கிட்ட. இது லீட் சூப்பராக கொடுக்குது. சர்ன்னு ஏறி போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஜென்ரேஷனுக்கு எவ்வளோ பைக்ஸ் இருக்குது, எவ்வளோ ஒரு எலக்ட்ரானிக்ஸ் லோடோட
ப்ளூடூத் கண்ட்ரோல், 10x10 10x நேவிகேஷன், அந்த மாதிரி கண்ட கர்மம் என்னென்னமோ ஃபியூச்சர்ஸோட எவ்வளவோ பைக்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி செப்பரேட்டாக இந்த மாதிரி ஒரு பசங்களும் இருக்கானுங்க. ரொம்ப 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 பழைய பைக், இத்தனைக்கு டிஸ்கன்டினியூ பண்ண பைக்கு. அதுதான் ரொம்ப ஒரு மார்க் பண்ணி சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். டிஸ்கன்டினியூ பண்ண பைக், அதை வாங்கி ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஜெனரேஷனுக்கு இந்த R15 V3 இதெல்லாம் எடுத்துக்கிட்டு பசங்க ஈஸியாக அந்த ஒரு சர்வீஸாக இருக்கட்டும், டூரிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே இன்றைக்கி ஈஸியாக பண்ண முடியுது. பட் ஆனால் அன்றைக்கி காலகட்டத்துக்கு அப்படி கிடையாது. ஒரு கரெக்டான மெக்கானிக் கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டம். இன்றைக்குமே இந்த மாதிரி CBR இந்த மாதிரி ரேரான பைக்லாம் வேலை பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு மெக்கானிக் கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டம். ஸோ இந்த ஒரு நிலைமையில் இருந்துட்டு எல்லாமே தெரிஞ்சுமே இந்த மாதிரி இவ்வளோ ஒரு ஓல்டரான ஒரு பைக்கை எடுத்து அதை ஃபுல்லாக ரெடி பண்ணி டிஸ்பிளே லைட்டாக கோண்டலாக இருக்க மாதிரி இருக்குது. இல்லை எனக்கு தான் இப்படி தெரியுதா? ஸோ ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு பைக்கை எடுத்து அதை ரெடி பண்ணி அதை ஃபுல்லாக திரும்பி அதை ஆன் ரோடு கொண்டு வந்து அதை ஓட்டுறது, அந்த ஒரு ஃபீல் இருக்கே, அதெல்லாம் அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வைப் காய்ஸ். அதெல்லாம் வார்த்தையில் சொல்ல முடியாது. இப்போ என்ன சொல்ல போனால் என்னோட 200 அப்படி தான், BS3 200 2015 மாடல். ஸோ அவ்வளோ ஒரு பழைய பைக். அதை எடுத்து ஃபுல்லாக ரெடி பண்ணி கிட்டத்தட்ட 60 சம்திங் எவ்வளோ ஆச்சு எனக்கு. இப்போ இதுக்கு எவ்வளோ ஆச்சு என்னென்னு எனக்கு தெரியல. ஸோ அவன்கிட்ட போயிட்டு தான் கேட்கணும். ஸோ ஆனால் சின்ன ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன் பைக்கில். ஆனால் ஓகே தான். ஸோ இதுக்கெலாம் ஒரு 4 ஆயில் சீலே கிடைக்காது. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஆனால் பைக் சூப்பராக இருக்குது ஓட்டத்துக்கு. ஒரு புல் இருக்குது பாருங்கள், பிடிச்சா லீட் பிடிச்சா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அழகாக க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோ ஒரு ஈஸியாக இருக்குது. ஸோ சன் தெரியும்னு நினைக்கிறேன். கேர்ள்ஸை ஏற்றிட்டு வந்திருக்கானுங்க. ஜாலியாக இருங்கடா. அப்பா சூரிய ஈவினிங் கிட்டத்தட்ட கண்ணு குசுதே. மேலே பார்த்துருக்கீங்க, கீழே பார்த்தோன்னே அழகாக 6 கியரை போட்டு நீங்கள் ஒரு 80-90 க்ரூஸ் பண்ணால் அழகாக அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. பட் ஆனால் இது 150 இந்த செக்மெண்ட்டில் இது ஓகே. பட் ஆனால் 250 வரும்போது கம்ப்ளீட்டாக வேறு. அந்த பையன் இருக்கானே ரொம்ப ஒரு மோசமான பையன். ஐயோ, ஒரு பிரிட்ஜு தான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், பசங்கள்ட்ட நான் சொல்லுவேன். ஒரு பிரிட்ஜு தாங்க அது ஏறி இறங்கினேன். ஒரு பிரிட்ஜை அப்படி ஏறி அவ்வளோ இறங்கினேன். அந்த பிரிட்ஜோட லென்த் என்னன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். 142 போகுது. இத்தனைக்கும் நான் ஸ்பீடை க்ரூஸ் பண்ணணும்னு நான் நினச்சி நான் பண்ணவே இல்லை. ஒரு கிராஜுவலாக ஏற்றுற மாதிரி தான் ஏற்றினேன். ஏற்றிட்டு சரி பிரிட்ஜிலேருந்து கீழே திரும்பி டவுன் பண்ணும்போது 142 மீட்டரில் இருக்குது. அதனால் அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. இவ்வளோ ஒரு பர்ஃபார்ம்டான பைக்லாம் எதுக்குடா டிஸ்கன்டினியூ பண்ணுறீங்க, அந்த ஒரு வருத்தம் தான் இருந்துச்சு. ஆனால் பயங்கரமாக இருக்குது. ஸோ காய்ஸ், ஆனால் எனக்கு இந்த பைக்கில் என்னவோ இருக்கட்டும், இந்த BHP பவர், லொசுக்கு அரேஞ்ச் பண்ண அமௌண்ட்டு எல்லாம் எவ்வளோவோ இருக்கட்டும், இந்த பைக்கோட பெயிண்ட்டுக்கு நான் அடிமை. இந்த ஒரு கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கலரை கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள், அவ்வளோ ஒரு சாஃப்டாக. இந்த விஷயத்துக்கு நான் அடிமை. அதுக்காகவே இந்த பைக்கை நான் யூடியூப்பில் போட்டே தருவேன் அப்படின்ட்டு தான் நான் இப்போ இந்த ஒரு வீடியோவே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ ஒரு ப்ரீமியமாக இருக்குது. இந்த அளவுக்கு சீரியஸாக நான் ஃபினிஷிங் பார்த்ததே கிடையாது இந்த ஒரு கலரில். மார்க் மை வேர்ட்ஸ், இந்த ஒரு கலரில் இவ்வளோ ஒரு இந்த அளவுக்கு ஒரு ஃபினிஷிங்கை நான் பார்த்ததே கிடையாது. இது இல்லாமல் இந்த கலர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. நார்மலாக பார்க்கும்போது இந்த ஒரு கிரே கலர் தெரியுது, சன்னுக்கு வந்து இந்த கலர் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இவ்வளோ இருக்குது. பட் ஆனால் அந்த CBRங்கிற விஷயம்லாம் ஸ்டிக்கரில் தான் ஓட்டியிருக்கான். பட் ஆனால் செலவு பண்ணியிருக்காங்க பைக்குக்கு ஓட்டும் போதே தெரியுது. இந்த அளவுக்கு இவ்வளோ ஒரு பழைய பைக்கை இன்றைக்கி டேட்டுக்கு இவ்வளோ கண்டிஷனாக வச்சுக்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு செலவு பண்ணியிருப்பான். எவ்வளோ பண்ணியிருப்பாங்க தான் அவன்கிட்டே கேட்போம். பைக்கை வந்தான், கொடுத்தான், நான் பாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன், எடுத்து ஓட்டி பார்க்கலான்ட்டு. சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம மாத்தூர் ஹைவேல இருக்கோம். இப்போ நம்ம அப்படியே புதுக்கோட்டை ஹைவே போயிட்டு அந்த பையனை பார்த்துட்டு, என்னோடய காலேஜ் ஃப்ரெண்டு தான். நான் முன்னாடி என் கூட படித்த பையன், இப்போ இல்லை, முன்னாடி நான் டிப்ளமோ படிக்கும்போது அப்போ என் கூட படித்த பையன். ஸோ அவனோட பைக் தான் அது, பேர் குரு. ஸோ நான் அவனோட இன்ஸ்டா ஐடியும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஏதாச்சும் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணணுன்னா அவன் எங்கே பண்ணான் ஏதுன்னு ஃபுல்லாக அவன்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவான். பட் அண்ட் தென் சேம் டைம் நிறைய பேர் கேட்பீங்க, நீங்களும் கராஜ் இந்த மாதிரி தானே ஃபுல்லாக இருக்கீங்க, ஏன் உங்கள் சைடு இது பண்ணல அப்படின்னு கேட்டால், எனக்கு இது கம்ப்ளீட்டாக தெரியாது கைஸ். இவன் கம்ப்ளீட்டாக வேறு ஏரியா, நான் இங்கிட்ட இந்த பக்கெட் இருக்கேன். ஸோ இவனுக்குமே அந்த கான்டாக்ட்ஸ் எல்லாமே அவங்க சைடு இருக்குது. இவனும் நான் என்ன மாதிரியே ஆப்போசிட்டில் இருக்க ஒருத்தன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவன் அந்த சைடு ஃபுல்லாக பண்ணிட்டான். ஸோ பைக் ரெடி பண்ணதுக்கு நம்ம சைடு எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ணல, நம்மள்ட்டையும் எந்த ஒரு ஹெல்ப்புமே கேட்கல. ஸோ தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே அவங்களோட இதுதான். ஸோ அதுக்காக வந்து நம்ம இல்லாத இருக்குன்னு சொல்லக்கூடாது, இருக்கிறத இல்லைன்னு சொல்லக்கூடாது. பைக் அவ்வளோ சூப்பராக இருக்குது.
ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் தான், வைப்ரேஷன் ஆகுது, பயங்கரமாக வைப்ரேஷன் ஆகுது. எனக்கு அதுதான் ஏன்னு தெரில. எனக்கு ஸ்டாக்லேயே அந்த வைப்ரேஷன்லாம் இருக்குமா இல்லை இவங்களோட ஃபிட்டிங்கில் வந்து எதுவும் ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படிங்கிறதான் எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. மித்தபடி பைக்கோட கலராக இருக்கட்டும், ஸ்பேர் ஃபிட் பண்ணதாக இருக்கட்டும், பயங்கரமாக இருக்குது. நிறையா ஜாமான் பொத்து போயிட்டுருக்கேன் ப்ரோ. நான் பாட்டுக்கு கேஷுவலாக பேசிட்டு போயிட்டுருக்கேன். இந்த ஹைவேவே கொஞ்சம் டேஞ்சரான ஹைவே தான். ஸோ அது தெரியாமல் நான் பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டுருக்கேன். இந்த CBR150ங்கிறது ஸ்டிக்கரா? அது எவ்வளோ ஆச்சு? 1200 2 பக்கெட்டுக்கு. இந்த சைடுக்கும் இப்போ அந்த சைடு இருக்குது இதே மாதிரி, அந்த சைடு இதே மாதிரி இருக்கிறதுக்கு 1200. பெயிண்டிங்க்கு 20000. நான் பெயிண்டிங் ஒர்த்து 20000க்கு ஒருத்தாங்கிறது பெயிண்ட் அடிக்கிற மாதிரி தெரியும். ஆனால் என்னை பொறுத்தவரையும் பெயிண்டிங் ஒர்த்து பங்கமாக இருக்குது. வேறு என்னென்ன மாற்றினா? ஷாக் அப்சர் மோனோ ஷாக் ரியரில் மாற்றிட்டேன். ஓகே. வேறு இந்த சைடு ஃபோர்க் டியூபுமாங்க. ஃபோர்க் பைப்பு. ஓகே. அடுத்து ஸ்ப்ராக்கெட் மாற்றிட்டியா? ஸ்ப்ராக்கெட் புதுசா ஸ்ப்ராக்கெட்டு? ஓகே டன். வேறு எம்சி கிட் மவுண்ட்டு. ஓகே. இது எம்சி கிட்டு. ஆமாம், எம்சி கிட்டு புதுசு பார்த்தேன். லிவர்லாம் அதே லிவர்லாம் அதுலேயே இருந்தது தான். இந்த லிவர் ரொம்ப பிடிக்கும், நல்லாயிருக்கும். இந்த லிவர் நல்லாயிருக்கும். மொத்தமாக எவ்வளோ வண்டி எடுத்தது? எவ்வளோ வண்டி எடுத்து? 50 ரூபாயா? செலவு பண்ணது 40-45 ரூபா வந்துருக்கும். இது தனியாக பேக்கிங் மட்டும் கழட்டி கொண்டு போயிடுச்சு வந்தியோ? இன்சைடு அந்த சைடும். ஆனால் லோ ஸ்பீடில் அவ்வளோவா இருக்குது, நல்லா அந்த மாதிரி இல்லை. பிடிச்சி போயிட்டே இருக்குது, இழுக்க அதுக்கப்புறம் போயிட்டே இருக்குது. ஆனால் ஒரு ஃபுல்லாக பார்க்கணுன்னு நினச்சா வைப்ரேட் ஆகிடுது. எதுக்கு ஆஃப்டர்? ஆமாம், அதான் ஒரு மாதிரி போய் அப்படியே கேட்க ஆரம்பிச்சு. இதில் தானே. இன்னொரு சவுண்டாகவே இன்னொன்று கேட்டுச்சு. அங்கேருந்து நான் எடுக்கும் போது பார்த்தேன் வேறு ஒரு சவுண்டே வந்துச்சு. யாரோ பேசுகிற மாதிரி இருந்துச்சு. என்னடா நல்லா பார்க்குறேன், அப்புறம் பார்த்தா இது வண்டியிலேருந்து தான் வந்திருக்கு. சவுண்டாகவே ஒன்று வந்துச்சு. சரி, ரைட்டு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த வழியாக யார் பொண்ணு அவங்களுக்கு கேட்குது. அதான் எதுவுமே கரெக்டாக நான் ஃபிட் அண்ட் ஃபினிஷாக உட்காரல இந்த இடத்துல. இந்த சரி. எனக்கு பைக்கு ஸ்பான்சர் பண்ணது இந்த பையன் தான். முடி எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ இந்த பையன் தான். ஸோ பார்த்துங்க, நான் என்னோடய இன்ஸ்டா ஐடி வந்து நான் போடுறேன். அது டீட்டெயில்னா வேணும்னா நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அண்ட் அடுத்த ஒரு மாடிஃபிகேஷன் சீரீஸில் பார்க்கலாம். பாய். Yeah, buddy. Lightweight.